வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, குரோவா கார்டனில் சம்மர் ஈவெண்ட்டு பண்ண போகிறோம் கைஸ். நான் ஆல்ரெடி பாதி ஒரு 2000 பாயிண்ட் வர வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுது, இதை ஏன் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடக்கூடாது. அப்போ தான் என் மூளை சொல்லிச்சு, அப்போ ரெக்கார்ட் பண்ணி தொலையாண்டான்னு. அப்போத்துலேருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா பாதியில் வந்துச்சு. சரி, ஓகே கைஸ். அதாச்சும் நான் என்னோடய கார்டனில் பின்னாடி ஃபுல்லாக சம்மர் பிளான் தான் வச்சுருந்தேன். ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, பனானா. இங்கே ஒரு ட்ராப் வச்சுருந்தேன் கைஸ், நானே மாட்டிக்கினேன். அடுத்து இப்படியே பின்னாடி போனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு. திஸ் இஸ் மை சம்மர் கலெக்ஷன். ஸோ இது என்னோடய சம்மர் கலெக்ஷனாக இருக்கிறதுனால எனக்கு இதில் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நான் ஐயோ அதுக்கு பேர் என்னது கைஸ்? 3 எலி வச்சுருக்கேன் கைஸ். அதனால் நான் செம ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு ரெட்டு ஜெயண்ட் ஆண்ட் பெட்டு வச்சுருக்கேன் கைஸ். அதனால் எனக்கு கலெக்ட் பண்ணும்போது சில வாட்டி அப்படியே அதுவே டூப்ளிகேட் ஆகி வந்துடும். பார்த்தீங்கல்ல, எலி வச்சுருக்கிறதுனால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறேன்னு. திஸ் இஸ் த பவர் ஆஃப் எலி. ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் கைஸ். அடுத்து இப்போ நம்ம திருப்பி போய் கொஞ்சமாக சப்மிட் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் சப்மிட் பண்ணல கைஸ். ஸோ நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இதோ அந்த கவுண்டர் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் கைஸ். எனக்கே இது வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. நானே அப்படியே இப்படி விட்டுட்டு இதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் நான் பாட்டுட்டு என் ஃபோனை வச்சுட்டு வெளில போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா சில பேர் வந்திருக்கானுங்க. சரி, நானே ரெக்கார்டிங் பார்த்து தாங்க சொல்கிறேன். நானே ரெக்கார்டிங் பார்த்து தான் இவனுங்க வந்தானுங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வின்ஸ்லிக் ஈவெண்ட் போயிட்டு இருந்துச்சு, அது முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. நம்ம அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். போர் அடிக்குது. சரிங்க கைஸ், அப்படியே நம்ம சம்மர் ஈவெண்ட்டோட கிஃப்டெல்லாம் பார்த்துடலாம். நான் போன வாட்டி பண்ணும்போது எனக்கு அக்கா சீட்டும் பெப்பர் சீட்டும் கிடச்சிச்சு. அதுக்கும் போன வாட்டி பண்ணும்போது 3 லட்டு. அதுக்கப்புறம் பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பிஎக் மட்டும் கிடச்சிச்சு கைஸ். ஆனால் அந்த ஒரு பெட்டை நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு அவன் வேணும்னு கேட்டான்னு. அடுத்து நானே ஒரு தடவை பார்த்து ஷாக் ஆகிட்டேன் கைஸ். அங்கே மூன் பிளாசம் சீடு இருந்துச்சு. என்னடா மூன் பிளாசம் சீடு கொண்டு போய் இங்கே வச்சுருக்கீங்களேன்னு நான் ஷாக் ஆகிட்டேன். இதில் என்ன ஒரு கொடுமை, நான் மூன் பிளாசமை விட மூன் கேட் சூப்பருன்றாங்க. ஆனால் ரியலாகவே மூன் பிளாசம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஏன்னு எனக்கே தெரில. நீங்களே சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்ஸில், மூன் பிளாசமா இல்லை மூன் கேட்டான்னு. அடுத்து ஹனி, ரீகால் விரன்ச்சு, க்ளீனிங் ஸ்ப்ரே, சம்மர் சீட் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் சீட் பேக்லாம் கிடச்சிது கைஸ். அவ்வளோதான். இதில் நாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன்னு. அதான் போய் சேல் பண்ணிட்டு வந்துடலான்னு சேல் கொடுத்துட்டு அப்படியே மொத்தச்சு சேல் பண்ண போகிறோம் கைஸ். சேல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 700K கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ளவர் சீட் பேக் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபாக்ஸ் க்ளோவா? சரி, அது என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு கைஸ். அது சம்மர் சீட் பேக்கு. ஓகே, அது எனக்கு வாயில் சொல்ல வரல கைஸ். அவ்வளோதாங்க. இதான் என்னோடய இன்வென்டரி. மியூட்டேஷன் ஸ்ப்ரே மட்டும் பேர்ன்ட் வச்சுருந்தேன்.